தற்போதைய அண்மை செய்தி. அறுவை சிகிச்சையின் போது குழந்தை இறந்து பிறந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் ஆச்சாரிப்பள்ளம் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிசு இறந்ததை மறைத்த மருத்துவர்கள், இதனையடுத்து மருத்துவமனை முற்றுகையிடப்பட்டுள்ளது. தாயின் கருவறையிலேயே குழந்தை இறந்து 3 நாட்களானதை மருத்துவர்கள் மூடி மறைத்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதனையடுத்து மருத்துவமனையை முற்றுகையிட்டுள்ளனர் உறவினர்கள். அறுவை சிகிச்சையின் போது குழந்தை இறந்து பிறந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. சிசு இறந்ததை மருத்துவர்கள் மறைத்ததால் மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டுள்ளனர். அறுவை சிகிச்சையின் போது தாயின் கருவறையிலேயே குழந்தை இறந்து 3 நாட்களானதை மருத்துவர்கள் மூடி மறைத்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டுகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அருகே உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை என்பது கடந்த 15ஆம் தேதி வடக்கு தாமரை குளத்தில் இருந்து 6 மாத கர்ப்பிணி ராதிகா சிகிச்சைக்காக வந்தபோது பெட் இல்லாத காரணத்தினால் அவர் கூறி அரசு மருத்துவர்கள் திருப்பி அனுப்பி வைத்தார்கள். மீண்டும் நேற்று அவர் வயிற்று வலி வந்ததால் மீண்டும் சிகிச்சைக்காக அந்த மருத்துவமனைக்கு ஆசாரிப்பள்ளத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அப்போது அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்தையின் துடிப்பு நன்றாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த நிலையில் இன்று அதிகாலையில் அறுவை சிகிச்சை என்பது செய்த போது குழந்தை இறந்து விட்டதாக கூறி மருத்துவர்கள் தெரிவித்ததால் அங்குள்ள பெற்றோர்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள் எல்லாம் பதறி அடித்துக் கொண்டிருந்தனர். குழந்தையின் துடிப்பு இருப்பதாக கூறிதானே அறுவை சிகிச்சை செய்தார்கள், எப்படி தற்போது இந்த குழந்தை என்பது துடிப்பு இல்லாமல் இருக்கிறது என பெற்றோர்கள் அரசு மருத்துவரிடம் தங்கள் கேள்விகளை எழுப்பினார்கள். அப்போது மேலும் அவர்களுடைய தாயார் கூறும்போது, கடந்த 3 நாட்களாகவே நாங்கள் இங்கு நேரடியாக நாங்கள் சிகிச்சைக்காக வந்தோம், ஆனால் இங்கு தேவையான படுக்கை வசதி இல்லை என தெரிவித்து தங்களை அனுப்பிவிட்டார்கள். தற்போது தன்னுடைய குழந்தை என்பது இறந்து விட்டதாக தெரிவிப்பது தனக்கு ஒரு மிகப்பெரிய மனவேதனை இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் அவர்களின் அந்த குழந்தையின் உறவினர்கள் அனைவருமே தற்போது மருத்துவமனையை முற்றுகையிட்டு தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலவி கொண்டிருக்கிறது. இது குறித்து ஆசாரிப்பள்ளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். செல்வராஜ், தகவல்களுக்கு நன்றி.